மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் 60. கிரி கல்லூரியில் சேர்ந்து 2 மாதங்கள் முடிவடைய போகும் நேரத்தில் ஒரு நாள் கல்லூரியில் இருந்து முரளிக்கு அழைப்பு வந்தது. அவனை பார்க்க வேண்டும் என்று நேரில் வருமாறு அழைத்தனர். மறுநாள் வருவதாக உரைத்தான் முரளி. என்ன பிரச்சனையை இழுத்து வச்சிருக்கானோ தெரியலையே, மனதிற்குள் நினைத்தான். இரவு சத்யா முரளியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். இந்த பயலை என்ன பண்றது, அவ்வளவு தூரம் சொல்லியும் எந்த எக்ஸாம்ல காப்பி அடிச்சான்னு தெரியலையே. அதை கேட்டு சிரித்து விட்டான் முரளி. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் கோபமாக. சத்யா, நீயும் காலேஜுக்கு போனதில்லை, நானும் காலேஜுக்கு போனதில்லை. ஆனால் எனக்கு காலேஜை பற்றி கொஞ்சம் தெரியும். புரியாமல் பார்த்தாள் சத்யா. காப்பி அடிக்கிறதெல்லாம் அங்கே சகஜம்மா, அதையெல்லாம் பெரிய தப்பாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே மாட்டினாலும் வான் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அவள் முகத்தில் பயத்தின் சாயல் தென்பட்டது. அப்போ அவன் வேற என்ன பண்ணான்னு தெரியலையே என்றாள் யோசனையோடு. என்னங்க, ஒருவேளை தண்ணி சிகரெட் இப்படி ஏதாச்சும் பண்ணி தொலைச்சானா? கேட்கும்போதே அவள் குரல் நடுங்கியது. பெருமூச்சு ஒன்றை விட்டவன் தெரியல என்றான் சுவற்றை வெறித்தபடி. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவா? சத்யாவின் கை தானாக ஃபோனை எடுக்க அவள் கைப்பிடித்து நிறுத்தினான் முரளி. வேண்டாம் சத்யா, விடு, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், வா வந்து தூங்கு என்றான். அவள் எதையோ யோசித்தவாறு நின்றிருக்க அவள் அருகில் சென்று அவள் தோள் தொட்டு திருப்பினான். என்ன சத்யா, என்ன யோசனை? நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. சொல்லுமா, என்ன விஷயம்? ஒருவேளை கிரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அவனை அங்கே அடிக்க வேண்டாமே என்றாள் தயக்கமாக. சிரித்து விட்டான் முரளி. ஓ, கொழுந்தனுக்காக சப்போர்ட்டா? இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். வேற என்ன? கிரி வளர்ந்துட்டான். அப்படியா என்றான் கிண்டலாக. என்றாள் முறைக்கும் பார்வையோடு. சரி சரி சொல்லு. முன்ன மாதிரி அவன் என்கிட்ட பேசுறதும் இல்லை. அவன் மாறிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க அவனை அடிக்க போய் அவன் பதிலுக்கு உங்களை மரியாதை இல்லாமல் ஏதாச்சும் பேசிட்டா என்ன பண்றது? பாரா, அவனை தாண்டி என்னை பற்றியெல்லாம் யோசிப்பியா நீ என்றான் தலை சாய்த்து புன்னகையோடு. ஆமா, நான் உங்களை பற்றி யோசிச்சதே இல்லை பாருங்க என்று விட்டு செல்ல முனைந்தாள். அவள் கையை இழுத்து பிடித்து நிறுத்தியவன், சரி சரி கோச்சுக்காத, நான் அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன், பயப்படாத. அப்படியே நான் கண்டிக்கிறதுக்கு கூட அவன் என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா அதுக்காக நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன், சரியா? அவன் அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது இருந்தாதானே வழி இருக்கும். ஆச்சரியமாக அவனை பார்த்தவள், நீங்கள் மனுஷனே இல்லை தெரியுமா என்றாள். மெல்லியதாக புன்னகைத்தான். ஆனால் அப்படி எல்லார்கிட்டேயும் இருந்துட முடியாது சத்யா. என் கூட இருப்பாருன்னு ரொம்ப ஆசையாக இருந்த மனுஷன்தான் என்னை விட்டு போயிட்டாரே. அந்த வழியே இன்னும் என் மனசை விட்டு போகலை. திரும்பி சுவற்றில் இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்தான். நந்துவின் திருமணத்தின் போது அடம் பிடித்து முரளியோடும் சத்யாவோடும் தனியாக புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தார் சங்கரன். நடுவில் நின்று கொண்டு இருவரையும் இரு பக்கமும் நிறுத்தி தோள் மீது கை போட்டு அணைத்தவாறு நின்றிருந்த அந்த புகைப்படத்திடம் சென்றான் முரளி. இந்த ஆளுக்கு முன்னையே தெரிஞ்சிருக்கு சத்யா, அவர் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. அவன் விரல்கள் தானாக சங்கரனை வருடின. இல்லைன்னா இப்படி ஒரு போட்டோவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரா? வேணு கல்யாணத்துல எல்லாம் எதுவும் செய்யலையே, இப்போ மட்டும் எதுக்கு எடுத்துக்கணும்? அவன் குரல் தழுத்தழுத்தது. அவன் அருகில் வந்த சத்யா அவன் கையை ஆறுதலாக அணைத்து கொண்டு கூறினாள், சரி விடுங்க, அவரோட விதி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்க ஏன் இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றவள் அவன் கன்னத்தில் கை வைத்து தன் புறம் பார்க்குமாறு முகத்தை திருப்பினாள். நான் ஒன்று கேட்கவா? என்ன? என்கிட்ட கூட அன்பை எதிர்பார்க்க மாட்டீங்களா என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. சட்டென்று அவளை அணைத்து தன் முன் நிறுத்தியவன், என்ன பேசுகிற சத்யா, நீயும் நானும் வேறையா? உன்கிட்ட இருந்து எல்லாம் எதிர்பார்ப்பேன் என்று குறும்பாக சிரித்துவிட்டு அவள் கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்தான். அப்போ இனி உங்களுக்கு நான் இருக்கேன், சரியா? இது அப்பா என்கிட்ட சொன்னதுக்காகவோ இல்லை சத்தியம் வாங்கினதுக்காகவோ இல்லை. அவன் கழுத்தோடு கையை கட்டி கொண்டு மெல்லிய குரலில் கூறினாள். ஏன்னா நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அவன் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தாள். இனி எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடாது, புரியுதா? அப்புறம் நானும் அப்பா அம்மா இல்லாத பையன்தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, உங்களுக்கு பொண்டாட்டி நான் இருக்கேன்ல. விழிகளை விரித்து ஆச்சரியமாக பார்த்தான் முரளி. சத்யா, உனக்கு எப்படி தெரியும்? மாமா சொன்னாரா? இல்லை, நீங்கள் பேசினதை நான் கேட்டேன். அவன் கழுத்தில் இருந்து வலது கையை எடுத்தவள் அவன் முன் விரல் நீட்டி எச்சரித்தாள். இனிமே அப்படியெல்லாம் பேசக்கூடாது, சரியா? நீட்டிய அவள் விரலில் மென்மையாக முத்தமிட்டான்.
அந்த கையை அவன் கன்னத்தில் வைத்து கண்களை பார்த்தவாறு கூறினாள். இந்த சத்யாவுக்கு முரளினா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? அவன் புன்னகைத்தான். இன்னும் அவனை நெருங்கி நின்றவள், இந்த சத்யாவுக்கு முரளி மேல ரொம்ப ஆசை என்றவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். கண்களை இறுக மூடி அவள் தந்த முத்தத்தை அனுபவித்தான் முரளி. இரவு முரளியை அணைத்தவாறு படுத்திருந்தாள் சத்யா. என்னங்க? என்னங்க? சொல்லுடா. நாம டாக்டரை போய் பார்க்கலாமா? திகைத்து போய் அவளை விலக்கியவன், ஏம்மா, ஏன் உனக்கு இந்த கொலவெறி என்றான். அதிர்ச்சியாக அவனை பார்த்தவள், ஏங்க அப்படி சொல்றீங்க என்று கேட்டாள். என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? இன்னும் ஒருத்தனை கரை சேர்க்கவே இல்லை. நாளைக்கு அங்கே என் தலையில் என்ன குண்டை தூக்கி போட போகிறாங்களோன்னு நானே பயந்துக்கு போய் இருக்கேன். அவனை தேத்தி சரி பண்ணுறதுக்குள்ள அடுத்த பாரத்தை என் தலையில் இறக்க பார்க்குறியே, இது நியாயமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? குழந்தை நமக்கு பாரமா? அப்படி இல்லை சத்யா, அது வர்றப்போ வரட்டும். இப்போ என்ன அவசரம்? நான் அதுக்காக சொன்னேன். நமக்கு இப்போவே வயசாகிட்டு இருக்குதுங்க. அப்படி என்ன வயசாயிடுச்சு? 35 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இல்லையா? அப்படி நினச்சிக்குவோம். ஏன், மாமாவுக்கே 30 வயசில் கல்யாணமாகி 38 வயசில் தானே நீ பிறந்த. ஓ, நல்லா பாயிண்டாக பேசுகிறீங்க என்றவள் அவனிடம் இருந்து விலகி அவனுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டாள். என்ன சத்யா என்று அவளை நெருங்கியவன் தன் புறம் திருப்ப முயற்சிக்க அவள் பிடிவாதமாக அப்படியே இருந்தாள். என்னடாமா, இப்போதான் எனக்காக இருப்பேன்னு சொன்ன, அதுக்குள்ளே கோச்சிக்கிறியே என்றான். அவள் காதோரத்தில் படர்ந்த அவன் மூச்சுக்காற்றில் சிலிர்த்து கொஞ்சம் தடுமாற அதனை பயன்படுத்தி கொண்டவன் மெல்ல அவளை தன்புறம் திருப்பி கொஞ்ச ஆரம்பித்தான். அவன் கொஞ்சல்களில் மொத்தமாக தன்னை மறந்து அமைதியானாள் சத்யா. மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வேணு தன் பைக்கில் முரளியை அழைத்து கொண்டு சென்று பஸ் ஸ்டாண்டில் இறக்கினான். நீ கிளம்புடா, பஸ் வந்ததும் நான் போய்க்கிறேன். இல்லை அண்ணா, பரவாயில்ல, இருக்கேன். டேய் போடா, போய் தூங்கு கொஞ்ச நேரம். அவனை அதட்டி போக சொன்னான். சரி அண்ணா, நான் கிளம்புறேன் என்றவன் ஒரு நொடி தயங்கி நின்றான். என்னடா, ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். என்ன? கிரி சின்ன பையன். அவனை வெளி உலகம் தெரியாமல் வீட்டிலேயே வச்சு வளர்த்துட்டோம். நாங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு வளர்ந்தவங்க. அவனுக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. அப்பா, அம்மா, அப்புறம் பாட்டி, அதுக்கப்புறம் அவனை உள்ளங்கையில் வச்சு தாங்குற அண்ணி, இப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டோம். அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தான்னா அது தப்புன்னு தெரியாம தான் பண்ணியிருப்பான். முரளியின் கையை பற்றி கொண்டவன், அவனை அடிக்க வேண்டாமே, கண்டிச்சிட்டு மட்டும் வாங்க அண்ணா. இது தப்புடான்னு சொன்னாலே அவனே புரிஞ்சுக்குவான். நீங்கள் சொன்னால் அதுக்கு மேலே அந்த விஷயத்தை அவன் பண்ண மாட்டான். கெஞ்சுதலோடு வந்த அவன் பார்வையில் புன்னகைத்தான் முரளி. பயப்படாதீங்கடா, எல்லாரும் ஏன் இப்படி அடிச்சிடுவேன்னு பயப்படுறீங்க? அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன். அடித்தாதான் ஒழுங்காக படிப்பான்னு அவனை அடித்து மிரட்டி படிக்க வச்சேன். இனிமேல் அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன் என்றவன் வேணுவின் கன்னத்தில் தட்டி, சரி நீ போ என்று அனுப்பி வைத்தான். அவன் சென்றதும் கைகளை கட்டி பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தவன் ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து விட்டான். பரவாயில்ல, நாம் இவங்க கூட இல்லைன்னாலும் இவங்க ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்குவாங்க என்று தனக்குள் சொல்லி கொண்டான். கல்லூரியில் முதல்வரின் அறையில் அவர் முன் முரளி அமர்ந்திருக்க கைகளை கட்டி அங்கே அருகில் நின்றிருந்தான் கிரி. அவன் செய்த தவறை அவர் முரளியிடம் கூறியபோது மனதிற்குள் மொத்தமாக உடைந்து போனான். கிரி செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.